நாடு முழுவதும் ஒரே நேரத்தில் சட்டசபை மற்றும் மக்களவை தேர்தலை நடத்த தயாராக உள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது டெல்லி செய்தியாளர் அரவிந்த். நாடாளுமன்றம் மற்றும் அனைத்து சட்டமன்ற தேர்தல்களையும் ஒன்றாக இணைத்து நடத்துவதற்கு மத்திய சட்ட அமைச்சகத்திடம் ஆதரவு தெரிவித்துள்ளது இந்திய தேர்தல் ஆணையம். காங்கிரஸ் கட்சியின் மாநிலங்களவை உறுப்பினர் சுதர்சன் நாச்சியபென் தலைமையிலான சட்டம், நீதி மற்றும் தேர்தல் தொடர்பான பாராளுமன்ற நிலைக்குழு இது தொடர்பாக அனைத்து மாநிலங்களுக்கும் சென்று கலந்தாலோசித்து ஒரு அறிக்கையை தாக்கல் செய்திருந்தது. அந்த அறிக்கைக்கு பதிலளித்துள்ள இந்திய தேர்தல் ஆணையம் அனைத்து தேர்தல்களும், அதாவது நாடாளுமன்றம் மற்றும் அனைத்து சட்டமன்ற தேர்தல்களையும் ஒன்றாக இணைத்து நடத்துவது சாத்தியமே. இருந்தாலும் அனைத்து அரசியல் கட்சிகளும் இது தொடர்பாக ஒரு ஒருமித்த கருத்தை கொடுக்கும் பட்சத்தில் இந்த தேர்தலை, அனைத்து தேர்தல்களையும் நாங்கள் ஒன்றாக இணைத்து நடத்துவதற்கு தயாராக இருப்பதாக அந்த அறிக்கையில் பதிலளித்துள்ளனர். மேலும் ஆளும் பாஜக அரசு கடந்த 2014ஆம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நாடாளுமன்றம் முதல் உள்ளாட்சி தேர்தல் வரை அனைத்தையும் ஒரே கட்டமாக ஒன்றாக இணைத்து நடத்துவதற்கு நடவடிக்கை எடுப்போம் என்று தேர்தல் வாக்குறுதியை தந்திருந்தனர். அதே போல பிரதமர் நரேந்திர மோடியும் சமீபத்தில் நடந்த ஒரு கூட்டத்தில் ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு தேர்தல் நடந்து கொண்டிருப்பதால், அதனால் தேர்தல் விதிமுறைகள் அமலுக்கு வருவதாலும் மத்திய அரசின் திட்டங்கள் மக்களுக்கு சென்றடைவதில் சுணக்கம் ஏற்பட்டுள்ளதாகவும், அதே போல தேர்தல்கள் ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறுவதால் ஒரு அதிகப்படியான செலவும் ஏற்படுவதாகவும் ஒரு கூட்டத்தில் பேசியிருந்தார். இந்நிலையில் இதுபோன்ற ஒரு முக்கியமான ஒரு முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது. முன்னதாக 1951 முதல் 68ஆம் ஆண்டு வரை அனைத்து தேர்தல்களும் ஒன்றாகவே நடைபெற்றனர். ஆனால் 68 மற்றும் 69ஆம் ஆண்டுகளில் சில மாநில சட்டமன்றங்கள் கலைக்கப்பட்டதாலும், அதே போல 71ஆம் ஆண்டு மக்களவை கலைக்கப்பட்டதாலும் இந்த முறையில் மாற்றம் ஏற்பட்டது. தற்போதைய நிலையில் அனைத்து அரசியல் கட்சிகளும் அனைத்து தேர்தலையும் ஒன்றாக இணைத்து நடத்துவதற்கு ஆதரவு தெரிவிக்கும் பட்சத்தில் அனைத்து தேர்தல்களும் மீண்டும் பழைய முறை போன்றே ஒன்றாக நடத்துவதற்கு சாத்தியம் ஏற்பட்டுள்ளது. தந்தி செய்திகளுக்காக புதுடெல்லியிலிருந்து ஒளிப்பதிவாளர் பிரதீப் சவானுடன் அரவிந்த்.